குழந்தைகளுக்கு காய்ச்சல் மருந்து கொடுக்காதீங்க. நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் தெரியாம. பொதுவா குழந்தைய தொட்டு பார்த்துட்டு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபீவர் வந்துருது அப்படின்னா காலையில மெடிகேஷன் கொடுத்துட்டு அடுத்து எப்பயுமே கொடுக்காம நைட்டு கூட்டிட்டு வருவாங்க, ஃபீவர் வந்து கம்மி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் அவங்க காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனப்ப என்னென்ன மெடிகேஷன் கொடுத்திருக்காங்களோ அதே மருந்த இந்த டைமும் வீட்டுல வச்சே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேராசிட்டமால் அப்படின்னு சொல்லி மெடிகேஷனை ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லயே ஃபீவர் சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க ஃபீவர் டயத்துல. சோ இந்த வீடியோல நான் அதை பத்தின முழு விவரம் கொடுக்கிறேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. நான் உங்கள் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கு மேலாக மருத்துவ சேவையில் இருக்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக பணிபுரிகிறேன். பொதுவா ஃபீவர் ஏன் வருது? ஃபீவருக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலுமே முக்கிய காரணமா இருக்கிறது கிருமிகள். உதாரணத்துக்கு வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சான். இந்த இன்ஃபெக்ஷன் நம்மளோட பாடியில வர்றப்ப நம்ம பாடியில இருக்கிற எதிர்ப்பு சக்தி அதுக்கு அகெயின்ஸ்டா ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா, பிரெயின்ல ஹைப்போதலமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா தான் நம்ம பாடியில டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், நார்மலான டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இந்த கெமிக்கல் அந்த ஹைப்போதலமஸ்ல போய் டெம்பரேச்சரை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி விட்டுரும். அதனால கொஞ்சம் நம்மளுக்கு ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி ஹை டெம்பரேச்சரா ஃபீல் பண்ணுவோம். அதுதான் ஃபீவரா நம்மளுக்கு தெரிய வருது. அப்ப குழந்தைய தொட்டு பார்த்துட்டா ஃபீவர் அப்படின்னு சொல்லிட முடியுங்களா? இல்ல. சில அம்மாங்க கூட்டிட்டு வருவாங்க, டாக்டர் எப்பயுமே என் குழந்தைக்கு தலை சூடா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க குழந்தை நல டாக்டர் என்ன சொல்லுவோம்னா, வீட்டுல குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மெடிக்கல் கிட்ல டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, அதுல நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் தெர்மாமீட்டர் எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே இப்ப கிடைக்குது, நீங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க. 5 வயசுக்கு சின்ன பிள்ளைகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்கிள் ஆக்சிலால நீங்க வச்சு பார்க்கலாம். 5 வயதுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா வாயில வச்சு பார்க்கணும். டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ல மேல ஒரு ஸ்டீல் பார்ட் இருக்கும், அது நான் இப்ப படத்துல கொடுத்திருக்கிற மாதிரி ஆக்சிலால வைக்கணும், அக்கிள்ல வைக்கணும். அதே இது வாயில வைக்கிறீங்க அப்படின்னா குழந்தைய வாயை திறக்க சொல்லி நாக்க வந்து கீழே வந்து வச்சுட்டு நாக்க நீட்ட சொல்லிக்கோங்க. 1 நிமிஷம் வரைக்கும் பார்க்கணும். இல்ல அப்படின்னா அந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ல பீப் சவுண்ட் கேட்கும், அது வரைக்குமே நீங்க வந்து பாத்துக்கணும். அது கேட்டு முடிச்ச உடனே அதோடைய டிஸ்பிளேல ஒரு நம்பர் தெரியும், அதுதாங்க உங்க குழந்தையோடைய பாடி டெம்பரேச்சர். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்ப நீங்க நோட் பண்றீங்க, எந்த அளவுக்கு மேல இருந்தா அது ஃபீவர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அக்கிள் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா 99.5 ஃபாரன்ஹீட் ஹீட்ல இருக்கணும். இல்ல வாயில வச்சு பாக்குறீங்க அப்படின்னா 100 டிகிரிக்கு மேல ஃபாரன்ஹீட்ல இருந்துச்சுன்னா அது வந்து காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏன் குழந்தைக்கு தலை மட்டுமே சூடா இருக்கு அப்படின்னா, நம்ம கையால தொட்டு பாக்குறப்ப ஸ்கின்ல மேல இருக்கிற டெம்பரேச்சர் தெரிய போறது இல்லைங்க, நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற இரத்த குழாய் ஓட்டத்தோட டெம்பரேச்சரை தான் நம்ம வந்து கையால ஃபீல் பண்றோம். குழந்தைகளுக்கு மூளையில் பகுதி, அதாவது தலைப்பகுதி வந்து அதிக பிளட் சப்ளை இருக்கும், ரத்த ஓட்டம் இருக்கிறனால நம்ம அவங்களுக்கு தொட்டு பாக்குறப்ப தலை மட்டுமே ரொம்ப ஹீட்டா இருக்கும். இதனால நீங்க ஃபீவர் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் அதிகமா இருந்தது அப்படின்னா நீங்க அதை ஃபீவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணுமா அப்படின்னா இல்லைங்க. நான் சொல்லக்கூடிய சயின்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்க வீட்டுல வச்சே குழந்தைய வந்து பாத்துக்கலாம். குழந்தை எப்பயும் போல நல்லா சாப்பிடுறாங்க, ஓய்வு எடுக்கிறாங்க அப்படின்னாலும், இல்ல அவங்க எப்பயுமே ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னாலும், இல்ல நேரத்துக்கு 3 வேளை சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிடுறாங்க அப்படின்னாலும், இல்ல யூரின் அவுட்புட் நல்லபடியா போறாங்க, யூரின் எப்பயுமே ஒரு நாளைக்கு டேல 2 டைம் போறாங்க, அதே மாதிரி 2ல இருந்து ஒரு 4 தடவை போறாங்க அப்படின்னா இது எல்லாமே குழந்தைக்கு ரொம்பவே நார்மல். இப்ப நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து டாக்டர் போய் உடனே பார்க்கணும். குழந்தை யூஸ்வலான ஒரு தூக்கத்தை மாறி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணி எனி டைம் தூங்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவா விளையாடல அப்படின்னாலும், இல்ல பெரிய குழந்தைகளா இருந்தா தலைவலி, இல்ல கால் வலி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அடுத்து சாப்பிட மாட்டாங்க, அடுத்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணிட்டு வந்து யூரின் போறது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் போவாங்க. இந்த மாதிரி இருந்தாலும், இல்ல மூச்சு திணறல் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும், இல்ல பச்சில குழந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால் குடிக்கவே மாட்டாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. சில பேர் பால் குடிச்சாலுமே அந்த பாலை வந்து வாமிட் பண்றது, இந்த மாதிரி எது செஞ்சாலுமே நீங்க உங்களுடைய குழந்தை நல மருத்துவரை போய் பார்க்கணும். உங்க குழந்தையுமே
ஃபீவர் டயத்துல கரெக்டான டயட் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிய வைங்க. இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் என்கிட்ட நீங்க பெற்றுக்கலாம். நான் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிறைய பப்ளிகேஷன் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதற்குரிய ரெஃபரன்ஸுமே நான் இங்க கொடுக்குறேன். ஃபீவருக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் மெடிகேஷன் அப்படின்னா பாராசிட்டமால். மோஸ்ட் மிஸ்யூஸ் பண்ற ட்ரக்குமே அதுதான். ஏன் அப்படின்னா இந்த பாராசிட்டமால் பாத்தீங்கன்னா ரெண்டுல இருக்கும். ஒன்னு பிளெயின் பாராசிட்டமால் இருக்கும், இல்ல சில மெடிகேஷன் கோல்டோட மெடிகேஷனோட சேர்ந்து காம்பினேஷனோட இருக்கும். சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெடிக்கல் ஷாப்ல போய் டைரக்டா கேட்டுட்டு அவங்க பாராசிட்டமால் அப்படிங்கிறப்ப எதுவுமே செக் பண்ணாம வாங்கிட்டு வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வாங்க போறீங்க, அது ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி மெடிக்கல் ஷாப்பா இருந்தாலுமே பிளெயின் பாராசிட்டமால் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அடுத்து அதோட எக்ஸ்பைரி டேட் குள்ளதான் இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. பாராசிட்டமால் ஸ்ட்ரென்த் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. டிராப்ஸா இருந்தா 100லயும் இருக்கு, இல்ல 120 mgலயுமே இருக்கு. சிரப் இருந்துச்சு அப்படின்னா 120 இருக்கும், இல்ல 250 இருக்கும். சில கம்பெனிஸ் வந்து 500 mgலயும் போடுறாங்க. அண்ட் டேப்லெட்டா இருந்ததுன்னா 650 இல்ல 500 mgல கிடைக்கும். ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் டாக்டர்ஸ் என்ன மெடிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படியே இந்த டைம் காய்ச்சல் வர்றப்பயுமே அது 1 2 3 சிரப் கொடுத்துருக்கலாம், அதை அப்படியே இந்த டைம் கண்டினியூ பண்ணுவாங்க. இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் உங்க குழந்தைய கூட்டிட்டு போனப்ப அந்த குழந்தைக்கு காய்ச்சலோட சேர்ந்து நெஞ்சு சளி இருந்திருக்கலாம், வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதுக்காண்டி அந்த பீடியாட்ரிஷியன் அதை கொடுத்துருக்கலாம். ஸோ ஆன்டிபயோட்டிக் மாதிரி முக்கியமான சிறப்பை கொடுத்துருக்காங்கன்னா இது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெடிகேஷனை போய் ஃபார்மசியில வாங்கிக்கிட்டு அதை இது இந்த டைம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த தப்பை நீங்க பண்ணிடாதீங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுல 2 குழந்தை இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் எதுவுமே பார்க்காம பெரிய குழந்தைக்கு என்ன சிறப்பு கொடுத்தாங்களோ அதே எம்எல் அதே டோஸை வந்து சின்ன குழந்தைக்குமே கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கும் அவங்களோட வெயிட் பொறுத்து அந்த பாராசிட்டமாலை வந்து நம்ம வந்து பீடியாட்ரிஷியன் கொடுப்போம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு 10 ல இருந்து 15 மில்லிகிராம் 1 கிலோ வெயிட்டுக்கு நாங்க கொடுப்போம். இந்த ஒரு எமர்ஜென்சில நீங்க வந்து டாக்டரை போய் பார்த்துக்க முடியல அப்படின்னா நீங்க வாங்குற சிறப்புக்கு பின்னாடியே அவங்களுடைய ஏஜுக்கோ இல்ல அவங்க வெயிட்டுக்கோ நீங்க வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க நான் பாராசிட்டமால் கரெக்டா தான் டாக்டர் கொடுத்தேன், கரெக்டான எம்எல்ல கொடுத்தேன், ஆனாலுமே காய்ச்சல் குறையலை அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா ஒரு சிறப்பை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதோடைய வீரியத்தன்மை 1 மாசம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அந்த சிறப்பை நீங்க எப்ப வாங்கினாலுமே நான் ஜென்ரலா என் பேஷண்ட்டுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா ஒரு மார்க்கர் பெண்ணை எடுத்து நீங்க அதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பனிங் டேட் அப்படிங்கிற மாதிரி. அதுல இருந்து 1 மாசம் வரைக்கும் அதோடைய வீரியத்தன்மை நல்லா இருக்கும். நீங்க கொடுத்தீங்கன்னா அது பவர் அது வந்து கேட்டுக்கிறோம். ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில வந்து காய்ச்சல் இருக்கும், குழந்தைக்கு காலையில ஒரே தடவை கொடுத்துட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு சிறப்பு எதுவுமே கொடுக்காம ஆனா அந்த குழந்தை காய்ச்சலோடயே தான் இருப்பாங்க. நைட்டு தான் கூட்டிட்டு வருவாங்க. எப்ப கொடுத்தீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டைம் சொல்லுவாங்க. அதுல தப்பு என்ன அப்படின்னா வந்து கரெக்டான எம்எல் கரெக்டான இடைவெளியில நம்ம கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து அந்த குழந்தைக்கு ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு டாக்டர்கிட்ட டைரக்டா வந்து கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என் குழந்தைக்கு டாக்டர் பாராசிட்டமால் கொடுத்தா மட்டுமே ஃபீவர் வந்து நிக்காது, வேற அடுத்தது மெஃபினமிக் ஆசிட் இபிஜிசிக் பிளஸ் அப்படிங்கிற மெடிகேஷனா இருக்கு, அதெல்லாம் நீங்க கொடுங்க அப்பனாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உங்களோட குழந்தைக்கு வந்திருக்க காய்ச்சல் அதோட வீரியத்தன்மை டாக்டர் பார்த்து சில விஷயங்கள் சொல்றாங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரிதான் மெடிகேஷன் கொடுக்கணும். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து டாக்டர் டைரக்டா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா எங்க குழந்தைக்கு சிறப்போ இல்ல வேற எது கொடுத்தாலும் ஒத்துக்காது, நீங்க இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க அப்பனாதான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த காய்ச்சல் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நவடேஸ் பாத்தீங்கன்னா நாங்க யாருமே வந்து குழந்தைகளுக்கு தேவைப்படாத இன்ஜெக்ஷனை வந்து போடுறதே இல்ல. குறிப்பா பாராசிட்டமால் மாதிரி இன்ஜெக்ஷன் நாங்க போடுறது இல்ல. ஏன் அப்படின்னா வந்து இன்ட்ரா மஸ்குலரா நம்ம போடுறப்ப குழந்தைகளுக்கு வந்து ஒரு கட்டி வருது, அந்த கட்டி வந்து ஆப்சிஸ் மாதிரி கிருமி கட்டியா போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அப்ப பொதுவா ரெக்கமெண்டேஷன் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து சப்போசிட்ரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதே பாராசிட்டமால் அப்படிங்கறத வந்து சப்போசிட்ரி ஃபார்ம்ல நம்ம வந்து குழந்தைக்கு ஆசன வாயில வைக்கிற மூலம் குழந்தையுடைய டெம்பரேச்சர் கம்மியாகும். அதுவுமே குழந்தை வந்து சிறப்பு குடிக்க மாட்டாங்க, ரொம்ப இரிட்டபிளா இருக்காங்க, ஹை கிரேட் டெம்பரேச்சரா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வீட்டுல வச்சே நீங்க வந்து பாராசிட்டமால் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன கரெக்டான டோஸ் கரெக்டான வேலையில நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 2 ல இருந்து 3 நாளுக்குள்ள வந்து குழந்தைக்கு சரியாயிரும். இப்ப நீங்க ஒரு வேளை பாராசிட்டமால் கொடுக்குறீங்க, அது 2 மணி நேரம் கழிச்சு திரும்பி நீங்க டெம்பரேச்சர் செக் பண்ணி பாக்குறப்ப குறையல 101க்கு மேலதான் இருக்கு
அப்படின்னா நீங்க வீட்டிலேயே தண்ணி ஊத்தணும் அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். ஸ்பஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை வந்து சாஃப்ட் காட்டனை வந்து நினைச்சிட்டு குழந்தையுடைய நெத்தி, கழுகு, அக்கல் இல்ல துடையின் இடுக்குல வந்து நீங்க வந்து ஒத்தனை கொடுக்கறப்ப டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகும். ரொம்ப கோல்ட் வாட்டரை நீங்க வந்து யூஸ் பண்றதை தவிர்த்துக்கோங்க. உங்க குழந்தை வந்து இந்த மாதிரி ஸ்பஞ்சிங் பண்றப்ப என்ஜாய் பண்ணா ஓகே, இல்ல ரொம்ப அழுகுறாங்க அவங்களை போர்ஸ் பண்ணி நீங்க படுக்க வச்சு நீங்க பண்ண வேணாம். ஏன்னா அதுவும் கூட உங்களுடைய ஃபீவரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற சந்தேகம், ஃபீவர் டைப்ல குழந்தை சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையுடைய அப்பிடைட் லெவல் வந்து இதுல வந்து கம்மியா தான் இருக்கும் ஃபீவர் மாதிரி டயத்துல. ஆனா என்ன அப்படின்னா நீங்க வந்து குழந்தைய ப்ராப்பரா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருக்கிற மாதிரி ஃபீவர்ல ஹை டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹீட் எல்லாம் லாஸ் ஆகிறதுனால டீஹைட்ரேஷன் போறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ குழந்தைகளை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொடுங்க, இல்ல நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண ஜூசஸ் கொடுங்க, இல்ல ஹை வாட்டர் ரிச் ஃபுட்டா வந்து நீங்க கொடுக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்டா டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறது வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். புரதச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை நீங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. பயறு, சுண்டல், பன்னீர், இல்ல சோயா சங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுங்க. ஆனா அது எல்லாமே குழந்தைக்கு பிடிச்சிருந்தா நீங்க அதை கொடுங்க. விட்டமின் சி ரிச் ஃபுட்டு நீங்க கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கொய்யாப்பழம், பப்பாளி, இல்ல நெல்லிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய குழந்தையோட டயட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். பச்சிளம் குழந்தை அம்மாக்கு வந்து ரொம்பவே சந்தேகங்கள் இருக்கும். இந்த ஃபீவர் மாதிரி டயட்ல வந்து நீங்க வந்து தண்ணி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்க உங்களுடைய பிரஸ்ட் ஃபீடை மட்டும் கண்டினியூ பண்ணா போதும். பிரஸ்ட் ஃபீடை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.